கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 4/10/2024ங்க. 4/10/2024 2 லம்பாடி கன்றுகள் நல்ல மச்ச நாக்கில் பியூர் ஒயிட்டில் மில்க் ஒயிட்டில் நல்ல வெள்ளி மல்லிகைப்பூ உண்மையாட்ட ஒரு கன்று வந்திருக்குதுங்க. அதுபோக வந்து கரம்பையில் ஒரு லம்பாடி கன்று வந்திருக்குதுங்க. அதுபோக கறவை மாடு நல்லா அழகான செவலை கண்ணோட தெளிவான கறவை மாடு மொத்தம் 3 விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க. வீடியோ பதிவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறதுங்க பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய நல்ல சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு 13 புடி உயரத்தில் இருக்கக்கூடிய கன்றுங்க. பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கன்று லம்பாடி கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்ல பெருவெட்டு மாட்டில் நல்ல கைகள் ஊக்கத்தோடு வரக்கூடிய நல்ல ரெட்டநாடி உடம்புல ரெட்டத்தம் நம்பிக்கையில் வரக்கூடிய கன்றுங்க. காயடிச்சு காது பாட்டி விட்டுவிட்டோம் அப்படின்னா நல்ல மல்லிகைப்பூ வெண்மையாக தெளிவான மல்லிகைப்பூ வெண்மையில் பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கன்றுங்க. கன்று சுழி சுத்தமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. அதே விதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கைப்பழக்கமாகவும் வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. நம்ம மிரட்டணும் அப்படின்னா நல்லா பிச்சுக்கிட்டு வால் எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு இருக்குது, படபடப்பு இருக்குது. இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கண்ணை வந்து நிப்பாட்டி வைக்க முடியுங்க. இந்த மாதிரி கண்ணுகளுக்கு டிமாண்டுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம போகிற இடத்துல இந்த மாதிரி கண்ணுகள் தான் தேடுறோம், ஆனால் அதிக அளவில் கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரே கன்று தான் நம்ம கண்ணுக்கு தென்பட்டது. இந்த பியூர் ஒயிட்டில் நல்ல கண்ணாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்துட்டோமுங்க. நல்ல கைகால் ஊக்கம் இருக்கும், கொண்டித்தனம் பண்ணுறதுனாலும் தாராளமாக கொண்டித்தனம் செமையாக பண்ணுங்க. அதே போக உங்களுக்கு நல்ல புறமாடு ஏற்றம், வால் சன்னம், நடுமுது நல்ல நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் கைகால் ஊக்கத்தோட நல்லா உங்களுக்கு ரோஸ் கலரில் தெளிவான பியூர் ஒயிட்டில் லம்பாடி கன்று வேணும். கொம்பு காது மடல் எல்லாமே ரோஸ் கலரில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணோட உயரம் அப்படிங்கிறது 13 புடி உயரம் இருக்குங்க. ஒரு விறக்கடை எச்சா கம்மியாக இருக்கலாமுங்க. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்கும். நாக்கு வெள்ளை நாக்கில் மச்ச நாக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது பாட்டி விட்டோம்னா கண்ணுக்கே தெரியாது அந்தளவுக்கு தொப்புள் கொடி சுருக்கமாக இருக்குது. புறமாட்டில் அகலம் இருக்குது, நீளம் இருக்குது, குறைப்பழுது கிடையாது, கழிப்புச்சுழி கிடையாது. இந்த கண்ணை வந்து சொல்ல போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 13 அடி உயரத்தில் எந்தளவுக்கு உயரம் இருக்குது அந்தளவுக்கு நெடுகுத்துலேயும் நல்ல நெடுகம் இருக்குது. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குது. குழாம்புகள்னாலும் நம்ம அமைப்பான குழாம்புகள் அச்சில் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்பு இருக்குதுங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கணமே குத்தாமல் நல்லா கைப்பாங்க வச்சுருந்த கண்ணுங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பு அதே மாதிரி தான். நொச்சு கூட்டி வாயில் விசில் அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல வால் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பும் இரண்டுமே இருக்குதுங்க. சுறுசுறுப்பும் இருக்குது, குணவனம் இருக்குதுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு வேற ஒன்றும் நம்ம பெருசாக வர்ணித்து சொல்ல வேண்டியதில்லை. நெட்டு நீளத்துலேயும் நல்ல டெம்பர்லேயும் கொம்புதலையிலையும் முகத்துலேயும் நல்ல நிறத்துலேயும் கைகால் சுத்தத்துலேயும் வால் இறக்கம் எல்லாத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்குது. சுழிகளும் தெளிவாக இருக்குதுங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 39,000 ரூபாய். விலையில் சற்று முன்னப்பின்னு இருந்தாலும் குவாலிட்டியில் நம்ம கொண்டாந்து போடுறோமுங்க. லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் லோ பட்ஜெட்டில் எடுத்து கொடுக்குறோம். நல்ல பட்ஜெட்டில் வேணும், இதே மாதிரி நல்ல குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான கண்ணும் கொண்டாந்து போட்டு கொடுக்குறோமுங்க. சுழி சுத்தமாக இருக்கும், எந்த கழிப்பு சுழியும் குறைப்பழுதும் கிடையாது. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு 2 முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் வந்து நம்ம இன்றைக்கி பதிவு போடுறோம் அப்படின்னா அந்த பதிவு போடுற கன்றுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு காலையில் ஒரு 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டிங்கன்னா பார்த்துக்கலாமுங்க. நீங்கள் வாங்குறதாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கலைன்னா நம்ம வந்து விற்பனை பதிவு போஸ்ட்டு நம்ம போட்டுருவோமுங்க. வண்டியிலேருந்து 2வது நம்ம இறக்குற கன்றுங்க. சுழி சுத்தம் ஒரு 13.25 புடி 13.5 புடி இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும். கண்ணு தான் வாடலாக இருக்குமே தவிர ஆனால் ஃபோர்ஸில் பட்டையான சுறுசுறுப்புங்க. நல்ல கொண்டித்தனம் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைதியான குணம் இந்த கன்றுகிட்ட இருக்குதுங்க. 2 ஆப்ஷனுமே இந்த கன்றுகிட்ட இருக்குது. நல்லா நொச்சு கூட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வால் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவர் விட்றோமோ அந்தளவுக்கு மாடு கால் போட்டு போகக்கூடிய அளவுக்கு கால் போடுறது நல்ல ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி கால் போடுறோன்னு சொல்லுவாங்க. வால் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு படபடப்பு எல்லாமே இருக்குது. நல்ல லாங் ஸ்டெப் போடக்கூடிய கன்றுங்க. கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது இன்றைக்கி காய் அடித்து காது வாட்டுற கண்டிஷனில் இருக்குதுங்க. காய் வந்து நல்லா முத்திருச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13.5 புடி உயரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க போனதையும் 2 மாதம் 1 மாதத்தில் பழக்கம்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாம். கண்ணு தான் மீண்டும் சொல்கிறவங்க வாடலாக இருக்கிறத தவிர சுறுசுறுப்பில் நம்ம கையில் ஒடிச்சு மிரட்டிட்டோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பு அந்தளவுக்கு படபடப்பும் இருக்குதுங்க. நல்ல முகம் இருக்குது, கண்ணாமொழி இருக்குது, குறைப்பழுது கிடையாது, வால் நல்லா சன்ன வால், அதே மாதிரி அடக்கத்துலேயும் இருக்குதுங்க. புறமாட ஏற்றம் இருக்குது, அகலம் இருக்குது. நல்லா உடம்பு வச்சு வந்ததுன்னா கண் வந்து பார்க்குறக்கே நல்லா நைஸ் குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொம்பு தலையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கட்ட வேண்டியதில்லை. கொம்பு ரெண்டும் கிட்ட சேர்ந்துக்கும்னு வந்து நம்ம நினைக்க வேண்டியதில்லை. தாடை இல்லைங்க, தொப்புள் கொடி இல்லை, சிறுங்கடவுல அடிவேறு தொங்கல் இல்லாமல் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் கைகால் ஊக்கத்தோட நல்ல குறுகுறுன்னு பார்வையோட நல்ல கன்று லம்பாடி கன்று கரம்பையில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. நல்லா ஒட்ட வச்சவங்கயாட்ட சுத்தமாக தாடை இல்லாமல் தொப்புள் இல்லாமல் நல்லா நேர் கொம்பில்
கைகால் ஊக்கத்தோடைங்க, வால் இறக்கத்தோட, கழிப்புச் சுழிகள் இல்லாமல் பற்கள் 8 பற்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி நாக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்ச நாக்கோடு இருக்குதுங்க. மச்ச நாக்கோடு இருக்கிற கன்று அதிக அளவில் விரும்பி கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். மற்றபடி கண்ணில் குறைப்பழுது எதுவும் கிடையாது. இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபா சொல்கிறோம். முன்ன பின்ன விலை அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க. நம்ம எந்த கண்ணுக்குமே மாட்டுக்குமே வந்து விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவிலும் நம்ம சொல்கிறதில்ல. நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பேசுகிறவங்க முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு நம்ம போட்டுறோம். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கண்ணுகள் மாடுகள் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னீங்கன்னா நம்ம அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க. கண்ணோட விற்பனை விலை 37 ரூபா. முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம்ங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள். நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம். காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நீங்கள் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தீங்கன்னா பேருந்து நிலையத்துலேருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி, ஆட்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அதே மாதிரி தான் எல்லா ஊர்களுக்கும் தமிழ்நாடு முழுசும் தாராளமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் எந்த மாதிரின்னு கேட்குறீங்க. டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா என்ன வாடகை வந்து நம்ம இடத்துலேருந்து உங்களுக்கு வருதோ, முழு வாடகை வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டெய்லி மாடுகள் கண்ணுகள் விற்பனை ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை செட் ஆகுது. அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா 2 நாள் முன்ன பின்ன வச்சுருந்து 4 நாள் ஆனாலும் அந்த கண்ணை பராமரித்து வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் அந்தந்த ஊர்களுக்கு போகும்போது கண்ணுகளை செட் பண்ணி ஒரு தோஸ்து வண்டிக்கு ஒரு 4 கண்ணுகள் அளவாக போட்டு கரெக்டாக அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க. உங்கள் வீடு தேடி வாசலில் ஒன்றாந்து இறக்கி கொடுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோம். மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாகனத்துலேயும் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா போதுங்க. வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடுங்க. சுத்தமான மாடு, பழைய வர்க்கம். அந்த காவடி கொம்பு டைப்பில் கேட்குற நண்பர்களுக்கு இந்த மாதிரி கொம்பு டைப்பில் நல்ல நெட்டிலையும் நீளத்துலேயும் திமிழ்கட்டிலையும் நல்ல புறமாடு ஏற்றத்தில், பால் கறவையில், குணவனத்தில் அதிக அளவில் மாடு இல்லைங்க. இந்த மாதிரி மாடுகளில் வந்து ஒரு சில மாடுகள் இருக்குது. நல்லா பராமரிக்க தெரிஞ்சவங்க, காங்கை மாடு மேலே நல்ல ஒரு பற்று உள்ளவங்க வாங்கி வளர்த்தலாமுங்க. கன்று நல்லா அழகான கன்று, தெளிவான கன்று போட்டிருக்குதுங்க. சுத்தமாகவும் இருக்குது. தாயும் கன்று ரெண்டுக்குமே சுத்தம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. கன்று வந்து செவலை கன்று, கிடாரி கன்றுங்க. தாயும் கன்று ரெண்டுமே சுத்தம். கால் அணைக்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. புதுசாக நம்ம கால் அணைச்சி பழகணும்னு நினச்சா கூட இந்த மாட்டில் வந்து கால் அணைச்சி நம்ம பழகி பால் கறக்கலாம். அந்தளவுக்கு மாடு வந்து நல்ல பொறுமையாக இருக்குது. வீடியோவில் என்ன பார்க்குறோமோ அதே தான் நேர்லேயும் இருக்குங்க. கயிறு உள்ளே போட்டுட்டு காலை தள்ளி வைக்க சொன்னிங்கன்னா தாராளமாக இப்போ ஒரு காலை வந்து தள்ளி வச்சுக்கும். நம்ம கறக்கிறதுக்கு உண்டான இடைவெளியை வந்து மாடே வந்து கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து 3ஆம் நீத்து மாடுங்க. ஒரு 3 ஈத்து 4 ஈத்து இருந்தால்தான் இந்த மாதிரி பக்குவமான குணவனங்கள் வந்து மாட்டில் இருக்கும். பால் கறவைக்கும் வந்து அதுக்கு பழக்க வழக்கம் இருக்குங்க. 2 பல் 4 பல் வாங்கினா கூட வந்து கொஞ்சம் முன்ன பின்ன புதுசாக வாங்கி கறக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகாது. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பால் 2.5 படி வால் இருக்குங்க மடியில். நம்ம 2 படி வால் கறந்துட்டு கன்று கொடுக்கலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நல்லா பசுந்தீவனம் மட தீவனம்லாம் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 3 படி வாளுக்கு தாராளமாக மடியில் ஏறும். 2.5 படி வால் கறந்தோம்னாலும் 1/2 படி பால் விட்டுட்டாலும் அது போக 1 படி வால் வந்து பார்த்திங்கன்னா அடக்கி வச்சு மாடு வந்து காங்கை மாடுகளை பொறுத்த அளவுக்கு கண்ணுக்கு கொடுக்குங்க. கிடாரி கண்ணோட செவலை கன்று, கிடாரி கண்ணோட எந்த தொந்தரவும் இல்லாமல் தீவனத்துக்கோ அடர் தீவனத்துக்கோ எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கணும் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல பெருவெட்டு மாடு, செவலை கன்று, கிடாரி கன்று, கையால் சுத்தம், சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும். கண்ணுக்கும் சுத்தமாக இருக்கும். குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம். கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 62,000 ரூபாய் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக மாடு வந்து பணத்துக்கு தகுந்த ஒர்த் இருக்குதுங்க. தாராளமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 80,000 90,000 போட்டு வாங்கினாலும் இந்த 2.5 படி பால் தான் கறக்குங்க. 40,000 35 ரூபாய்க்கு போட்டு வாங்கினாலும் அந்த மாதிரி தான் கறக்கும். ஏன்னா இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா மாடு வந்து உங்களுக்கு பெருவெட்டு போக போக பணத்தை சேர்த்தி போக போக காங்கை மாட்டில் வந்து பால் அதிகமாக கறக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கு 2 லிட்டர் பால் நேரத்துக்கு கேரண்டி நம்ம வச்சுக்கலாம். மாட்டுக்கு தகுந்த அந்த வர்க்கத்துக்கு வந்து ஒரு 6 லிட்டர் முன்ன பின்ன சேர்த்து கறக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 80,000 போட்டு வாங்கணும், 1 லட்சம் போட்டு வாங்கணும், 4 லிட்டர் பால் கறக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கறக்காதுங்க. மாடுனா இந்த மாதிரி நல்ல ஒரு உடசலாக இருந்ததுன்னா பால் வந்து கறக்கறக்கு இன்னும் மாடு உடஞ்சி வருங்க. பாலும் வந்து சேர்ந்து வரும். அதனால் ஒரு 62,000 பட்ஜெட்டில் விலை சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நேரில் வந்து 2 நேரம் வேணாலும் கறந்து பாருங்கள். வாங்கின இடத்துலையே நம்ம வந்து தெளிவாக கறந்து காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மாடு ஏற்றிட்டு வருவோங்க. நீங்கள் 1 கையில் கறக்கிறனாலும் கறக்கலாம், 2 கையில் கறக்கிறனாலும் கறக்கலாமுங்க.
ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. விற்பனை விலை 62,200 ரூபாய். மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.